உன்னோட ரத்த சொந்தம் இந்த கோயில்ல நேர்ந்துக்கிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சா அந்த மூலிகை உன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த கன்னிமார்கள் துணையும் இருக்கும். என் கூட ரத்த சம்பந்தம் உள்ள உறவுன்னு யாரும் வரல சாமி. நான் மட்டும் கன்னிமார் தெய்வங்களுக்கு பூஜை பண்றேன். ஏன் கண்மணி, இந்த சாமியார் எதேதோ சொல்றாரு, உண்மையாவே இவர் சாமியார் தானா? என்ன கண்மணி, எப்படி இந்த ஆளு கரெக்டா கண்மணி பேரை சொல்றாரு? வந்த காரியம் முடியுமா இல்லையான்னு பதட்டமா இருக்கீங்களா? இந்த காட்டுல இன்னும் நிறைய வேடிக்கையெல்லாம் நடக்க போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆமா, ஏன் கண்மணி, இவர் என்ன உன் ஸ்கூல் மேட்டா? எப்படி உன் பேரை கரெக்டா சொல்றாரு? சும்மா இருமா, நானே குழப்பத்துல இருக்க, நீ வேற. இல்ல கண்மணி, நீ சர்வதோஷ நிவர்த்தனின்னு ஒண்ணு இல்லவே இல்லங்கிற. ஆனா இந்த ஆளு கன்னிமார் தெய்வங்களுக்கு பூஜை பண்ணா மூலிகை அடையறதுக்கான அடுத்த கட்ட வழி கிடைக்கும்னு சொல்றாரு. அம்மா, மூலிகை இருக்கு இல்ல, இப்ப அது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு முக்கியம் கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு கௌதம நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அத மட்டும் யோசி. சரி நீ வாங்க, நம்ம பூஜைக்கான வேலையை பார்ப்போம். கௌதம் தம்பி, ஸ்வேதா பூஜையை முடிக்க ரொம்ப நேரம் ஆகும்னு எனக்கு தோணுது. நம்ம எல்லாம் டிராவல்லயே இருந்ததுனால யாரும் சரியா சாப்பிடல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஸ்வேதா பூஜைக்கான வேலையெல்லாம் பார்க்கட்டும். அதுக்குள்ள நம்ம 3 பேரும் மலையடிவாரத்துக்கு போய் அங்க நம்ம தங்க ரூம் போட்டு அப்படியே ஸ்வேதாக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு கோவிலுக்கு வந்துடலாம். ஸ்வேதா பூஜை முடிச்சதும் அவளும் சாப்பிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா மலையடிவாரத்துல நம்ம போட்டு வச்சிருக்கிற ரூம்ல தங்கிட்டு காலையில மத்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல கண்மணிமா, எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். நீங்க 3 பேரும் மல்லாடி வாரத்துக்கு போய் சாப்பிட்டு ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. நான் கன்னிமார் தெய்வங்களுக்கு பூஜை பண்ணி மூலிகையை எடுக்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழி என்னன்னு பாக்குறேன். அண்ணி, சாப்பிடாம கொள்ளாம எப்படி தனியா இந்த கோயில்ல இருப்பீங்க? பூமிகா அம்மா சொன்னது சரிதான். நீங்க பூஜை பண்ணிட்டு இருங்க. நான் உங்களுக்கு மலையடிவாரத்துக்கு போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்பாடா, கௌதம் மலையடி வரத்துக்கு வர சம்மதிச்சிட்டான். சரியா கொக்கிய போட்டாதான் நம்ம நினைச்சது நடக்குது. இல்ல கௌதம், எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணி, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. ஸ்வேதா, தம்பி சொல்றத கேளுமா. நீ பூஜை பண்ணு, தம்பி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். சரியாதான் பேசுறீங்க. நீங்க வேணா அண்ணி கூட இருங்க. நானும் பூமிகா அம்மாவும் கீழே ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரோம். அம்மா, நல்லா மாட்டினியா? என்ன கண்மணி, கௌதம் என்ன ஸ்வேதா கூட இருக்க சொல்றான்? இருக்க சொன்னா இருமா. நீ கீழே வந்து என்ன பண்ண போற? சரி, போயிட்டு வாங்க. வரும்போது நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வா. வருவாங்க வருவாங்க. கௌதம கீழே கூட்டிட்டு போய் பூமிகா கழுத்துல தாலி கட்ட வைக்காம விட மாட்டேன். என்ன கண்மணி இப்படி சொல்ற? அப்ப மேல வரமாட்டியா? மாட்டேன். நீயும் இருட்டுனது ஸ்வேதாவை தனியா கழட்டி விட்டுட்டு வந்துரு. சரி வாங்க போலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
என்னது எல்லா பக்கமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. காட்டு தேவி கோயிலுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. அம்மா, தாயே பார்வதி அம்மா, 20 வருஷமா நானும் என் பொண்ணு பிரிஞ்சு இருந்துட்டேன். இது வரைக்கும் நான் என் பொண்ணுக்காக எதுவுமே செஞ்சதில்ல. இப்ப என் பொண்ணு அவ புருஷனை காப்பாத்துற போராட்டத்துல இருக்கா. இந்த சூழ்நிலையில ராமருக்கு அணில் உதவின அளவுக்காவது என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணணும். என் பொண்ணு நல்லபடியா அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுத்து அவ புருஷன் உயிரை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவணும். காட்டு தேவி கோயிலுக்கு போறதுக்கான வழி எனக்கு காட்டு தாயே. என்ன அதிசயம் இது! இந்த மேப்ல காட்டு தேவி கோயிலுக்கு போறதுக்கான வழி போட்டிருக்கு. அம்மா, தாயே பார்வதி அம்மா, காட்டு தேவி கோயிலுக்கு போறதுக்கான வழியை காட்டிட்டேன். உன் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மேப்ல போட்டிருக்கிற மரமும் அந்த மரமும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த வழியாவே போவோம். அம்மா, இதுக்கு மேல போக முடியாதுமா. இந்த இடத்துல தான் எங்கேயோ நான் தேடி வந்த பிரசன்னவர்த்தினி மூலிகை இருக்கு. தேடி வந்த பிரசன்னவர்த்தினி மூலிகை எனக்கு கிடைச்சிருச்சு.
பிரசன்னவர்தினி மூலிகை தேவதையே, நீங்க தேவர்களுக்கெல்லாம் மேல உயர்ந்தவங்க, அதிசய சக்தி வாய்ந்தவங்க, நீங்க நினைச்சா எதையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க, வேண்டி கேட்பதை மறுக்காம கொடுக்க கூடியவங்க. எனக்கு இப்போ உங்க உதவி தேவை தேவதையே, பிரசன்னவர்தினி மூலிகை தேவதையே. ஈசனோட சிரத்துல இருக்கிற அந்த சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எங்க இருக்குங்கிறதுக்கான குறிப்பு எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க தேவதையே. நான் உங்களை வேண்டி கேக்குறேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு எனக்கு கருணை காட்டுங்க தேவதையே. சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகைக்கு வழிகாட்டுற அந்த குறிப்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? அந்த சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை இருக்கிறதுக்கான குறிப்பு அந்த புத்துக்குள்ளதான் இருக்கா? நான் தேடி வந்த மூலிகை இருக்கிற இடத்துக்கான குறிப்பை எனக்கு காட்டி கொடுத்த பிரசன்னவர்தினி மூலிகை தேவதையே, உனக்கு ரொம்ப நன்றி. வாங்க, சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை பத்தின குறிப்பு இருக்கிற பாம்பு புத்துக்கு போலாம். கண்மணி சித்த வைத்தியரை வச்சு இருக்குன்னு போய் சொன்ன மூலிகையை நம்பி இந்த ஸ்வேதா லூசு மாதிரி பூஜை பண்றா. கன்னிமார் தெய்வங்களா, உங்களை அலங்கரிச்சு பூஜித்து வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழியை காட்டுங்க.
இல்லாத மூலிகையை இந்த சாமி எங்க இருந்து காட்ட போகுது? எங்க பூவை காணோம்? என்ன இது, பூ பறக்குது? இந்த கன்னிமார் தெய்வங்கள் பூ வடிவமா வந்து சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை இருக்கிற இடத்துக்கான குறிப்பை காட்ட உன்னை அழைக்கிறாங்க. இந்த பூவை பின்தொடர்ந்து போமா. இந்த பூ நீ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான குறிப்பு இருக்கிற இடத்த உனக்கு காட்டி கொடுக்கும். போ போமா. கோகிலாமா, நான் குறிப்பை தேடி போறேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. சரி. எல்லாம் உன் செயல். என்ன அதிசயம் இது? மூலிகை உண்மையாவே இருந்து கன்னிமார் தெய்வங்கள் ஸ்வேதாவுக்கு உதவுதா? இல்ல பணம் புடுங்க இந்த சித்த வைத்தியர் பண்ற சித்து வேலையா? ஒண்ணுமே புரியல. சரி, சனியன் தொலைஞ்சது. நம்ம இப்படி கோயிலுக்கு வெளியில போய் காத்தாட உட்காருவோம். அம்மா, அந்த புத்த தேடி இன்னும் எவ்வளவு தூரமா நடக்கணும்? காலெல்லாம் வலிக்குதுமா. ஆமாம்மா, எனக்கும் காலெல்லாம் வலிக்குதுமா. புதையல் சோம்பேறிக்கெல்லாம் கிடைக்காது, போராளிக்கு தான் கிடைக்கும். வாங்க. டேய், அங்க பாருங்கடா. வெற்றி, எனக்கு வெற்றி. இந்த புத்துல இருக்கிற சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை இருக்கிற இடத்துக்கான குறிப்பை எடுத்து இந்த உலகத்துல உள்ள அத்தனை நாகங்களையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து புதுசா ஒரு உலகம் படைப்பேன்.
கொடிய விஷம் உள்ள நாகத்திலிருந்து மாணிக்கத்தை எடுத்து சாகா வரம் பெறுவேன். அதுக்கப்புறம் அந்த ஈசனால கூட என்னை கட்டுப்படுத்த முடியாது. என்ன புத்த சுத்தி நெருப்பு எரியுது? என்னம்மா புத்த சுத்தி நெருப்பு எரியுது? உங்க மந்திரத்தை வச்சு நெருப்பு அணைங்குமா? அம்மா உங்க சக்தியை பயன்படுத்துவீங்கன்னு நினைச்சு பயந்து நெருப்பு தானா அணைஞ்சிருச்சுமா. சீக்கிரம் புத்துக்குள்ள கையை விட்டு குறிப்பெடுங்கம்மா. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டோமே? ஐயோ, என்ன ராசாத்தி இங்க வரா?